நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் மற்றவங்களோட அனுபவங்களை, அவங்களோட சம்பவங்களை எடுத்துக்கிட்டு அதில் இருந்து நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறோம். அவங்களோட அனுபவங்கள் நம்மளை வழிநடத்த நாம் அனுமதிக்கிறோம். மற்றவங்க கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது, ஆலோசனைகள் ஏற்றுக்க வேண்டிய சூழல்கள் இருக்குது. மற்றவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த வேண்டி இருக்கு. அதே தவறுகளை நம்ம செய்யாமல் இருக்க இதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அதே சமயம் நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேணும். அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்றதுனால, அவங்களுக்கு அது சரிப்பட்டு வரலை அப்படின்றதுனால, அவங்க நினச்சதை அவங்களால செஞ்சு முடிக்க முடியலை அப்படின்றதுக்காக நமக்கும் அப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. நாம் இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிப்போமே. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வியாதினால இறந்து போயிட்டாங்க, உங்களுக்கும் அதே வியாதி வந்திருக்குன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு சுகம் கிடைக்கல, அதனால எனக்கும் சுகம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. என்னோட பெற்றோர்கள் ஆண்டவரோட வாக்குத்தத்தங்களை பூரணமாக பெற்றுக்கொள்ளலை, அதனால எனக்கும் அது கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். நான் ஊழியத்துக்குள்ள அடியெடுத்து வச்சப்ப இப்படித்தான் நிறைய எதிர்மறை குரல்கள் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வரல, அதனால உனக்கும் இது ஒத்து வராது, இதெல்லாம் நடக்காது, அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அப்படியெல்லாம் சொன்னாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற யாருக்கு அது நடக்கலை அப்படின்றதுனால, உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தருக்கு அது நடக்கலை அப்படின்ற காரணத்தினால அது உங்களுக்கும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது. யாரோ ஒருத்தருக்கு இப்படி நடந்தது அப்படின்றதுனால உங்களையும் ஆண்டவர் அப்படியே நடத்துவார்னு சொல்ல முடியாது. இதை நீங்கள் நல்ல நினைவில் வச்சுக்கணும். சமீபத்தில் நான் இதை பிரசங்கம் பண்ணது ஞாபகம் வருது. ஆபிரகாமோட அப்பா தேராகு, அவருக்கு கானான் மேலே பிரியம், அதை நோக்கி போனார். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். கானான் ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசம். இஸ்ரவேல் புத்திரர் ஆபிரகாமோட சந்ததி ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சி போக சொன்ன அதே இடத்தை நோக்கித்தான் முன்னாடியே தேராகு போயிட்டு இருந்தார். ஆனால் ஆரான் அப்படின்ற இடத்துக்கு வந்ததும் அங்கேயே அவர் தங்கிட்டாருன்னு வேதம் சொல்லுது. உங்களுடைய முன்னோர்கள் அந்த வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போக முடியல அப்படின்ற காரணத்தினால உங்களாலையும் அங்கே போக முடியாதுன்னு இல்லை. தேராகு கானானுக்குள்ள நுழைய முடியலன்றதுக்காக ஆபிரகாமாலையும் அங்கே போக முடியாதுன்னு எடுத்துக்க கூடாது. இஸ்ரவேலில் முதல் தலைமுறை யோசுவா, காலேப் தவிர வேற யாரும் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போக முடியல. ஆமா, அவங்க தவறு செஞ்சாங்க, அவங்க ஆண்டவரை விசுவாசிக்கல, தொடர்ந்து அவங்க முறுமுறுத்துட்டும் குறை சொல்லிக்கிட்டும் இருந்தாங்க. அவங்க கிட்ட விசுவாசம் இல்லை. வேவுக்காரர்கள் கானானுக்குள்ள போய் வேவு பார்த்துட்டு திரும்பி வர்றப்ப யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் பிரச்சனை பெருசுதான், ஆனா ஆண்டவர் நமக்கு உதவுவார்னு சொன்னாங்க. மற்ற எல்லாருமே எதிர்மறையா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க தவறு செஞ்சுட்டாங்க. அந்த தலைமுறையுடைய தவறுகள்ல இருந்து நம்ம கத்துக்கலாம். ஆனா அந்த தலைமுறை வாக்குத்தத்தத்தின் தேசத்துக்குள்ள நுழைய முடியலன்ற காரணத்தினால அடுத்த தலைமுறையும் போக முடியாது அப்படின்ற நிலைமை உண்மை இல்லை. பெரும்பான்மையானவர்களால் அதை செய்ய முடியல அப்படின்ற காரணத்தினால, பெரும்பான்மையானவங்க விழுந்து போனதுனால, பெரும்பான்மையானவங்க அந்த வியாதினால மரித்து போனாங்க அப்படின்றதுனால, பெரும்பான்மையானவங்களுக்கு அப்படி நடந்த காரணத்தினால உங்களுக்கும் அதே தான் நடக்கும்னு அர்த்தம் இல்லை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பொதுமைப்படுத்தாதீங்க. எல்லாருக்கும் இப்படித்தான் நடக்கும்னு சொல்லாதீங்க. அவங்களால முடியாம போனதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம். மற்றவங்களுக்கு அது நடக்காம போறதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். உங்களோட குடும்ப உறுப்பினர்கள், உங்க பெற்றோர்கள் கூட ஆண்டவர் சொன்ன வாக்குகளை பூரணமா அடையாம போயிருக்கலாம். அதுக்காக அவங்க அனுபவங்கள் தான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும்னு நினைக்காதீங்க. நிறைய நேரங்களில் நாம் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னோட குடும்பத்தில் இருந்த நிறைய எதிர்ப்புகள் எனக்கு ஊழியத்தில் வந்திருக்கு. உனக்கு இதெல்லாம் முடியாது, இப்படியான ஊழியங்களை உன்னால் செய்ய முடியாது, எப்படி செய்வே இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நடக்காது அப்படின்னு குரல்கள் என் காதில் விழுந்துட்டே இருந்துச்சு. மற்ற யாருக்கும் நடக்கலை அப்படின்றதுனால எனக்கும் நடக்காதுன்னு சொல்லாதீங்க. அந்த பெரிய தலைமுறையில் யோசுவாவும் காலேபும் மாத்திரம் அதை செஞ்சு முடிக்கலையா? முன்னாடி உள்ளவங்களுக்கு அது நடக்கலை, அவங்க தோத்து போனாங்க அப்படின்றதுனால யோசுவாவும் காலேபும் அதை செய்யாமல் இருந்தாங்களா? அவங்களால முடியாமல் போச்சுதா? முந்தின காலத்தில் நடக்கலை அப்படின்றதுனால இன்னைக்கும் நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. இதை உங்கள் ஆவியில் பதிச்சு வச்சுக்கோங்க. பழைய அனுபவங்கள் உங்களோட தற்கால சூழல்களை தீர்மானிக்க ஒருபோதும் அனுமதிக்காதீங்க.
நீங்க போக வேண்டிய இடத்துக்கு நகர ஆண்டவரை விசுவாசிச்சு, ஆண்டவரே நீர் என்கிட்ட எனக்காக பேசின எல்லாத்தையும் நான் நம்புறேன், வேற எதையும் பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், மற்றவங்களோட அனுபவங்கள் என் வாழ்க்கையை நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன், அது சத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இங்க இருக்கிறேன், மற்ற மக்களோட அனுபவங்கள் மூலமா நடத்தப்பட நான் விரும்பல, உங்ககிட்ட நான் வர்றேன். என் குடும்பத்தில் உள்ளவங்க, என் பெற்றோர், எனக்கு நெருக்கமானவங்க, என்னோட சமுதாயம், இப்படி எல்லாம் அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டதை அடையாம போனதுனால நானும் அடைய முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். நீர் எனக்காக வச்சிருக்கிறத நான் பரிபூர்ணமா அடைய போறேன், அதை நான் பார்ப்பேன். எனக்காக நீர் பேசின எல்லாம் என் வாழ்க்கையில நடக்கிறத நான் பார்ப்பேன். ஆமென். God bless you. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.